மரியாதாஸ் சார், மனுஷன் எதுக்கு தப்பு பண்ணுறான்? எல்லாம் இல்லாத கொடுமைக்கு தான் சார். அதெல்லாம் 10% தான். நம்ம கமிஷனர் சொன்னார் ஆல்பர்ட். அவன்களே என்ன கேடு? விளையாடுறவனை விலைக்கு வாங்கி கிரிக்கெட்டில் சூதாடி 1000 கோடி சம்பாதிச்சு அரிசி பருப்பை வாங்க போகிறாங்க. அதெல்லாம் ஒரு த்ரில்லு தான். ஏன் அடுத்தவனை முட்டாளாக்குறதுல அப்படி ஒரு த்ரில்லு. இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க ஒரு புது ரூட் யோசிச்சிருக்கேன். என்ன சார் அது? குற்றவாளி மாற்ற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கோம். புரியல? அதான் சொல்லுவாங்களே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். குற்றவாளி மாற்ற வரைக்கும் பொறுமையா இருக்கும். அப்ப இந்த கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற சம்பளம் அது எதுக்கு சார்? வெயிட்டிங் சார்ஜ். மரியாதாஸ் சார், நோ பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டிருக்கேன். என்னன்னு கேளுங்க. யோ சார், வண்டி நடு ரோட்ல நிறுத்திருக்க. எடியா வண்டியா? கஸ்டமர் உள்ள போயிருக்காரு சார். அதான். அப்ப நீயும் உள்ள போய் பார்க் பண்ண வேண்டியதானே? உள்ள 1 ஹவருக்கு 40 ரூபா வாங்குறான் சார். கோடீஸ்வரன் அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்ன மாதிரி ஆள் கொடுக்கலாம். இந்தா சார் 10 ரூபா. மரியாதாஸ் அங்க என்ன வெட்டி பேச்சு? சார் அது 10 ரூபா லஞ்சம் தரேன் சார். அந்த கண்ணு கூத்துட்டானே. 10 ரூபா லஞ்சம் கொடுக்க நான் தைரியம் உனக்கு. 10 ரூபா அவ்வளவு கேவலமா சொல்லாதீங்க சார். 27 ரூபா இருந்தா ஒரு மனுஷன் 4 மணிக்கு ஹாப்பியா இருக்கலாம்னு சென்ட்ரல் மினிஸ்டர் சோ ராமசாமி சொல்லியிருக்காரு. யோ அவரே போய் மினிஸ்டர் ஆனாரு. சாரி சார், சுப்பிரமணிய சாமி. என்னது? இல்ல நாராயணசாமி. அடிங்க சார். மீடியால வந்திருக்கோம். எஸ் சேனல். போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் சார். கேமரா ஒளிச்சு வச்சிருக்கோம் சார். யோ புரியா? தப்பெல்லாம் தெரியக்கூடாது. ஏய், கேமரா எங்க? தோ அங்க சார். சார், அவசரப்பட்டு வந்த 10 ரூபாவும் திருப்பி கொடுத்துட்டேன் சார். அந்த எதிர்கடலை கஜனா நல்லா டேஸ்டா இருக்கும் சார். bowler na wicket தூக்கணும். இவன் டிக்கெட் தூக்கணும்ன்றான். What? Ticket? ராணி. Huh? The bowler wants ராணி. Okay. I try my level best. Hey Peter. I understand. Please arrange for the tie-up. No problem. You wait. I try. Cash எல்லாம் ரெடியா இருக்கு. நீ ராணியை கரெக்ட் பண்ணிட்டு கூப்பிடு. Okay, bye. Take care. சார், என்ன சார் பாக்குறீங்க? இதே மாதிரி ஒரு வண்டியில தான் வந்தேன். அங்க பார்க் பண்ணி சொல்லுடா. இதே கம்பெனி கால் டாக்ஸி தான். தரேன். இந்தாங்க. ஹலோ, மில்லியன் நோட்ஸ். எஸ் சார். என் பேர் தயால். சொல்லுங்க சார். காலைல சவுகார்பேட்ல உங்க வண்டியை புக் பண்ண. சரி, வண்டி நம்பர் சார்? 3804. என்ன விஷயம் சொல்லுங்க சார். உங்க டிரைவர் ஒரு திருடன். அவன் கேஷ், செல்போன் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட்டான். ஏய், போன குறாக்குறா. என்னண்டே போன வாங்கி ஏங்க மணிக்கு போன போட்டு. ஏய், எங்க டிரைவர் திரும்பி. ஏய், ஒண்ணுடே கொன்னு. டேய், நீங்க எல்லாம் அதே கும்பலாடா? ஆமாடா. டேய், இருங்கடா, போலீஸ் கிட்ட உங்களை கம்ப்ளைன்ட் பண்ணி உங்களை கூட்டோட மாட்டறேன். ஏய், துன முட்டகோசு பூஜே. நிடா. போலீஸ்க்கு போறா உன்னை நாஸ்தி பண்ண நாஸ்தி. ஹலோ டாக்ஸி, ஹலோ. செயல் திருட மாட்டேன் சார். மணி பர்ஸ் திருடியா? சார், ஒரு கால் டாக்ஸி டிரைவர் சார். என்னோட போன் கேஷ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டா சார். வாங்க சார், வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். நீ கூப்பிட்டா உடனே வர கூட்டு வேலைக்காரனா? போலீஸியா? இந்தா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. புடி. இந்தாங்க சார், இப்போ அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க சார். ஏம்பா, எக்ஸ்பிரஸ் 7 கேட்டுன்னு மொட்டையா போட்டுக்கிறியா? எத்தனாவது கேட்டு? 3ஆவதோ 4ஆவதோ சார். சார், 2வது கேட் வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். 3 4லாம் D2ல வரும். கேட்டுக்கினியா? D2 ஸ்டேஷன்ல உன் கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துக்கிறேன். நீ கிளம்பு. என்ன சார் இப்படி அசால்ட்டா இருக்கீங்க? முதல்ல அந்த கால் டாக்ஸிக்கு ஃபோன் போடுங்க சார். நான் ஃபோன் போறது இருக்கட்டும், முதல்ல நீ பின்ன போடு. குத்திக்கிறது பின்னு, உனக்கு எதுக்கே இன்னு? போ, 4 போ, நடவடிக்கை எடுப்பாங்க போ.
ச்சே என்ன பண்றது ஒரு ஃபோன் பேசணும்னா ஒரு ரூபா கூட இல்ல. பண்ணுங்கய்யா சாப்பிட்டு என்ன ஆச்சுங்கய்யா தர்மம் கண்ணெல்லாம் பண்ணுங்கம்மா. எட்டு சாமி நீங்க தர்மம் பண்ணாதான் புள்ள குட்டிலாம் சாப்பாடு வாங்கி தர முடியும். ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா ஐயா, ஐயா ஐயா. போட்டு போட்ட மகாராசா கும்பிடு போடா ராஜா, போடு சாமி. ராஜா. போடு சாமி. ஏய் சீக்கிரம் போ மணி. கை கால் நல்லா இருக்கு. உடைச்சு போய்க்கடா. Million Dots call taxi. How can I help you? மேடம் என் பேர் தயாளன். காலைல சவுகார்பேட்ல இருந்து உங்க டாக்ஸி புக் பண்ணேன். உங்க டிரைவர் திங்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டா மேடம். ஹலோ சார், திருடன்லாம் சொல்லாதீங்க. வண்டி நம்பர் என்னன்னு சொல்லுங்க. கான்ஃபரன்ஸ்ல கால் கனெக்ட் பண்றேன், பேசுங்க. வண்டி நம்பர் 3804. ஹலோ பன்னீர், எங்க இருக்கீங்க? உட்லாண்ட் சென்டர் கார் பார்க்கிங்ல டேய் டேய் போய் சொல்லாதடா புறம்போக்கு. ஏய் மரியாதையா பேசுறா. யார புறம்போக்குன்ற? ஏய் ஹலோ என் சார். பணம் போன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்ட நீ. Hello, please. உனக்குலாம் என்னடா மரியாதை புண்ணாக்கு. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறவன் இல்லடா பன்னீர். வாயை விட்ட வாயை உடைச்சிடுவேன். ஹலோ. யார் வாயை Hello, please. யார் உடைக்கிறது? ஐயோ என்னால தாங்க முடியல. நான் காலை கட் பண்றேன். வெயிட்டிங் சார்ஜோட சேர்த்து 450 ரூபா இருக்கு. ஒழுங்கா செட்டில் பண்ணிட்டு கிளம்பு. இப்போ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. அப்புறம் அதை காணோம் இதை காணோம் திருடிட்டான் அப்படின்னு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணாத. சாரி, நீ என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசுற. என்ன நான் வெயிட் பண்ண சொன்ன இடத்துல நீ இல்ல, அதனால நான் டென்ஷன் ஆயிட்டேன். டென்ஷன் ஆனா அப்பா அம்மா எல்லாம் வலிப்பியா? நான் டென்ஷன் ஆனா யாரெல்லாம் வலிப்பேன் தெரியுமா? பாக்குறியா? ஹலோ பீட்டர், என்னது இப்ப பணம் கொடுத்தா நானே ஓகே சொல்றா? ஏய் அங்க இரு. 20 மினிட்ஸ் வர. 20 மினிட்ஸ்ல யோ வண்டிடியா. ஏய் வேற வண்டி பாரியா பொம்பளை போய்க்கு. பிரதர் என் அவசரம் புரியாம பேசாதீங்க பிரதர். இன்னும் 20 நிமிஷத்துல நான் லீவ் ரீடிங்ல இருக்கணும். இல்லாட்டி ராணி மிஸ் ஆயிடுவா பிரதர். எந்த சாணி மிஸ் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது. வேற வண்டியை பாரு. போடும் சாமுதிரி கலெக்ஷன் வர பார்த்து. ச்சே. அந்த மூணாவது வீட்ல சாப்பாடு வாங்காதன்னு எத்தனை தப்பா சொல்றது. வாயிலே வைக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ பெக்கரக்கா, சாரி. நம்ம கிட்ட காசு திருடல. என்னடா பேமெண்ட்? இப்ப என்ன நான் திருடல குடுக்க வந்திருக்கேன். குடுக்குற மூஞ்ச பாரு. எங்க கட்? என்ன நேரமோ காலையில இருந்து கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பணத்தை வச்சுட்டு ஏன் சாமி எங்கிட்ட திருட வந்த? ஒரு எமர்ஜென்சி எடுத்தேன். ஐயா தெரியாம அடிச்சோம், மன்னிச்சிருங்க ஐயா. என்னப்பா இதை நீ வச்சுக்கோ. சாமி 1 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கட்டி கொடுக்குறேன் சாமி. சத்தியமா நீ எங்க இருந்தா நல்லா இருப்ப சாமி. ஆமா சாமி, நீங்க சார் சார் பார்ப்பீங்க. வாங்க சார். ஏய் வாங்க சார் நம்ம போலாம். ஏய். அங்க ராணி அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ராணி அக்காவா? பையவுடியா? பீட்டர் கிட்ட என்ன சொன்னீங்க? 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னீங்க. அப்புறம் எங்கே டைம் வேஸ்ட் பண்ணிருந்தா? உட்காருங்க சார் நம்ம போலாம். என்னையா இப்படி ஆந்திர பல்ட்டி இருக்கிற? 1 ரூபா எடுத்ததுக்கு 10,000 ரூபா போட்டீங்க பாத்தீங்களா? அப்பயும் கேரக்டர் பிடிச்சி போச்சு சார். என்னதான் வீட்டுக்காரிக்கு துரோகம் பண்ணாலும் பிச்சைக்காரிட்ட நியாயமா இருக்கீங்க. வீட்டுக்காரியா? யார சொல்றீங்க? பனீர் வா சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல சார் இருக்கட்டும். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. நான் அதுக்கு வெயிட் பண்றேன். நான் இது வரைக்கும் ஒரு டிரைவர் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கேனா? ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி தானே என் பர்சனல் விஷயம் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்குள்ள சார் டெய்லி வீட்டில் ஒய்ஃப் கையிலே டிஃபன் சாப்பிட்டு பழகிட்டேன். அதான் கமான்யா, இந்த ஹோட்டல் ஃபுட்டோட உன் ஒய்ஃப் ரொம்ப டேஸ்டியாக சமைச்சிருவாங்களா? டேஸ்ட்டாக இருக்கனால சார் டெய்லி 300-400 பேர் வந்து சாப்பிட்றாங்க. 300-400 பேரா? வீட்டில் ஹோட்டல் வச்சிருக்காங்க சார். ஓ சரி, எனக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் சாப்பிட்டு போர் வச்சிருச்சு. இன்னைக்கு வா உன் பொண்டாடி கையில் சாப்பிடலாம். அது ஹோட்டல்லாம் இல்லை சார். அது ஒரு மாதிரி தள்ளு வண்டி சந்தில் இருக்கும். ஒரே கலீஜா இருக்கும் சார். உங்களுக்குலாம் இல்லை பிடிக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல. உன் பொண்டாட்டி கையில் சாப்பிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டு போகிறேன். இல்லை வேணாம் சார் விட்டுருங்க. இதெல்லாம் சரி வர. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா? புரிஞ்சுட்டதுனால தானே சொல்கிறேன். வேணாம் சார். உன் ஒய்ஃபை போய் நான் எப்படி? நீ என் தம்பி மாதிரி. நான் தம்பி மாதிரி தான். ஆனால் நீங்கள் வாலியில் ஒரு அண்ணா அஜித் மாதிரிலாம் இருக்கீங்க. சரி, நீ என் தம்பி இல்லை, உன் பொண்டாட்டி என் தங்கச்சி மாதிரி. மாதிரி என்ன, தங்கச்சி தான். வா நீ தங்கச்சி கையில் தான் சாப்பிட்றதுன்னு செட் பண்ணிட்டேன். வா போகலாம். பன்னீர் ஒய்ஃப்னு இருக்கிற. லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் சார். அப்படியா? போகிற வரைக்கும் லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்ல கேட்போம். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு குமார் வீட்டுக்கு சரக்கு அடிக்க போயிருந்தேன். மாமா இந்த சாவி உள்ள போ. கரெக்டாக 3வது வீடு. நான் போய் சாருக்கு சைட் டிஷ் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. வழக்கமாக லவ் பண்ணுற பொண்ணை பார்த்தா பல்பு எரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆஃப் ஆச்சு. இருட்டில் ரூம் சாவியை கீழே போட்டு தேடிட்டு இருந்தேன். யோ செல்போனை யூஸ் பண்ண வேண்டியது தானே? முடியாதுங்க, பேலன்ஸ் இல்லை. ஐயா டியூப்லைட்டு இப்ப பாரு.
கதவு தர. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயா ரொம்ப வழியாத. இது செத்து போன என்னோட பாட்டியோட போட்டோ. புட்டு திறக்கிறியா இல்ல போட்டா? ஒருத்தர் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு எல்லாமே தெரியுங்க. சாமுத்திரிகா லட்சணம். இந்த அழகான குரலுக்கு இந்த அழகான மூஞ்சி தான் செட் ஆகும். அன்னைக்கு தான் சார் வாழ்க்கையிலே முதல் தடவையா சரக்கு அடிக்காமே போதையான. மறுநாளே அவளை பார்க்க அவள் ஹோட்டலுக்கு போனேன். ஹாய். வாயா, என்ன வேணும்? 4 இட்லி. 4 இட்லியா? இட்லி சட்னியோட. உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்று வேணாப்பா. இந்தா. உங்களுக்கு என்ன வேணும்? 2 ஆஃப் ஆயிடுச்சு. 2 ஆஃப் ஆயிடுச்சா? இட்லி பார்சல். இது யாருக்கு? குமாரனுக்கா? இல்ல, என் ஆளுக்கு. யோ, லவர் வச்சுக்கிட்டு அங்கிருந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு என்ன சைட் வச்சுட்டு இருந்த? எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு லவ்ஸ் இருந்திருக்கணும். கொண்டு 2 நோண்டி முட்டை அங்கே போட்டுருப்பேன். புடி. நீங்க வியாபாரத்தை மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே கவனிக்கிறீங்க. சாயங்காலம் பஜ்ஜி போடணும். வாழைக்காய் வாங்கி வந்துடு. அக்கா, வாழைக்காய் பஜ்ஜியோட வெங்காய பஜ்ஜியும் போட்டுருவோம்க்கா. நீ வாழைக்காய் மட்டும் வாங்கியா? அது காலியான போதும். ஆமா, நான் சொல்லி என்ன கேட்டிருக்கேன். கரெக்டா 4 மணிக்கெல்லாம் வந்துடு. லேட் ஆக்கிடாத. ரமா, என்னையா ஏன் விட்டாண்ட? வாழை இட்லி சாப்பிட்டுச்சு, என்ன சொல்லுச்சு? அது இருக்கட்டும். நீங்க சாப்பிட்டீங்களா? இனிமே தான் சோறாக்கி சாப்பிடணும். இதுக்கு மேல போய் சமைக்கணுமா? என்ன பண்றது? இந்தாங்க. என்னது இது? முதல்ல பிரிச்சு பாருங்க. என் கடை இட்லி எனக்கு கிஃப்ட் தெரியா? சாப்பிடுங்க. அவ சுட்ட இட்லியை வச்சு அவளையே சுட்டுட்ட. இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு போச்சு லவ். லவ் தான் சரி ஈஸியாக முடிஞ்சது. கல்யாணத்துக்கு போட்டாலே ஒரு கண்டிஷன். நான் உன்னை கட்டிக்கணும்னா உன் வீட்டில் உனக்குன்னு சொந்தமா தனியா வீட்டுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் இருக்கணும். பாத்ரூமா? இருக்குல்ல? இருக்கு. கண்டிஷன் தப்பா இருக்கலாம், ஆனா கப்பா இருக்கே. நான் பிறந்ததுல இருந்து எல்லா வீட்லயுமே காமன் பாத்ரூம் தாயா. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு கூட 10 தடை தான் வைப்பாங்க. ஆனா 20 மீட்டர்ல இருக்க பாத்ரூம்க்கு 25 தடை. தினம் காலையில நான் அதிகம் சொல்றதும் அதிகம் கேட்கறதும். சீக்கிரம் குளிக்க மாட்டேன். ஐயோ, டேய் டேய் புளியம்பளா, சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாயா. டேய் வாடா சீக்கிரம். டேய் இரு இரு, அவசரப்படாத இரு. ஐயோ, காசே இல்லாம கூட இருந்துடலாம்யா. காமன் பாத்ரூம்ல இருக்க முடியாது. கவலையே படாத. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் முழுகாம இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நீ மட்டும் முழுகிட்டே இருக்க போற சந்தோஷத்துல. பாத்ரூமா?
வித்தியாசமாக தான்